ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டை எப்படி வாங்குறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, யார் யாரெல்லாம் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற மற்ற ரூல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதைத்தான் அதிகப்படியான பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் பற்றி. நாமளும் இன்றைக்கி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த வீடியோவில் பிஎஸ்டிஎம் பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ இந்த பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா பிஎஸ்டிஎம்காக புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஃபார்மெட்டு. புதுசாக ரிலீஸ் பண்ணதுனாக்கா இப்போ பண்ணல, 1 இயருக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை ஏன் நியூ ஃபார்மெட்னு சொல்கிறோம்னாக்கா, ஏற்கனவே வேறு ஃபார்மெட்டில் வாங்கி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் பல பிரச்சனைகள் வரதுனால இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் வாங்கி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பிஎஸ்டிஎம்னாக்கா தமிழ் வழியில் படித்தவங்களுக்காக தமிழ்நாடு அரசு தேர்வுகளில் ஒரு 20% உள் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே உள் இடஒதுக்கீடு. நீங்கள் எந்த கம்யூனிட்டி எடுத்தாலுமே சரி, அதுக்குள்ளே போயிட்டு உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 20% கொடுப்பாங்க. அதனால் வேக்கன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சீக்கிரமாகவே கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்கும். பிஎஸ்டிஎம் இருக்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். யார் எலிஜிபிளாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலையுமே படிச்சிருந்தாலுமே தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே தமிழ் வழியில் படித்தவங்களா எலிஜிபிள் ஆகாது. தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழில் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் பேப்பர் தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே தமிழில் படிச்சிருந்தா தான் அவங்க தமிழ் வழியில் படித்தவங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் நானும் ஒரு தமிழ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கேன் அதனால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை, எல்லாத்தையுமே சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணும், இங்கிலீஷை தவிர. அவங்க மட்டும் தான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதிலே 10th 12th மார்க் கொடுக்குறப்ப தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழி இடஒதுக்கீடு கோருகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு காலமே கேட்டு எதெல்லாம் தமிழ் வழியில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி அதோட ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ரீன் மார்க்கில் கொடுத்துருக்கோம். அதை தான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது இந்த தடவை குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது தான். நம்ம ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கோம். அதில் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போடுறேன். அதனால் இப்போ முன்னாடி காட்டினேன் இந்த புது ஃபார்மெட்டில் தான் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணணும். இப்போ யாரெல்லாம் குரூப் 2க்கு பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள், குரூப் 4க்கு பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள்னு பார்ப்போம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போது பிஎஸ்டிஎம்க்கு இடஒதுக்கீடு நீங்கள் கோர்றீங்கனாக்கா அவங்க நிர்ணயித்த கல்வி தகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஏதாவது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. குரூப் 4க்கு 10வது படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குரூப் 2க்கு பிஎஸ்டிஎம் வேணும்னாக்கா நீங்கள் டிகிரியுமே தமிழ் வழியில் வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போது நிறைய பேர் பிஇ படிச்சிருப்பாங்க, சிலர் பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. அந்த பிஇ பிஎஸ்சியவே தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கணும். சொல்லப்போனால் பிஇ நிறைய பேர் தமிழ் வழியில் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 10 காலேஜில் தான் தமிழ் வழியே இருக்குது. அவங்கெல்லாம் எலிஜிபிளே கிடையாது. தமிழ் வழியில் டிகிரி முடித்தவங்க தான் குரூப் 2க்கு எலிஜிபிள். ஆனால் குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னாக்கா 10வது வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10வது தான் குரூப் 4க்கான மினிமம் குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4ல் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஏன்னா 12வது வரைக்கும் நம்ம இதில் மேக்ஸிமம் பேர் தமிழில் படிச்சுட்டு காலேஜ் தான் இங்கிலீஷ் மீடியத்திலே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் தமிழில் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட் தான் இந்த பிஎஸ்டிஎம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 10th குவாலிஃபிகேஷனில் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தாலே, 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தாலே குரூப் 4க்கு பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கேட்கலாம் அப்படின்றது தான் ரூலு. அதனால் நிறைய பேர் இப்போ குரூப் 2க்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா இப்போமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20% இடஒதுக்கீடுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு காலி பணியிடங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே வேலைக்கு போகலாம். ஓகேவா? அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னாக்கா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே குரூப் 4 எக்ஸாமுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 2க்கு நீங்கள் டிகிரியே தமிழில் படிச்சிருந்தீங்கனாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 2க்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். சரி, இப்போ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட புது ஃபார்மேட் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் அதோட பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா 2 விதமான ஃபார்மேட் இருக்கும். மேலே ஒரு தமிழ் இங்கிலீஷில் ஒரு சர்டிஃபிகேட்டும், கீழே ஒரு தமிழ் இங்கிலீஷில் ஒரு சர்டிஃபிகேட்டும் இருக்கும். அதில் முதல் சர்டிஃபிகேட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சர்டிஃபிகேட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டேஷ் வகுப்பு முதல் டேஷ் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு இந்த ஆண்டு முதல் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கோம். இது ஸ்கூலில் நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் தமிழில் படிச்சிங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் இந்த தமிழ் வழி பிஎஸ்டிஎம் வேணும்னாக்கா 1வதுலேருந்து எல்லா கிளாஸுமே நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும்னாக்கா 1வதுலேருந்து 10வது வரைக்குமே தமிழில் படிச்சிருக்கணும். இடையில நீங்கள் எந்த வகுப்புமே இங்கிலீஷில் படிச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எல்கேஜி யூகேஜி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், அது கணக்கிலே கிடையாது. 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் அவங்க கேட்குறாங்க. இடையில நீங்கள் 3வதோ 4வதோ இடையில ஒரு வருஷம் மட்டும் வேறு ஸ்கூலில் படித்தேன் இங்கிலீஷ் மீடியம்
மீடியம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஃபுல்லாக தமிழில் தான் படிச்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டே விட்டுருக்காங்க. நீங்கள் எது வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூலில் தனித்தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சர்டிஃபிகேட்டே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் வாங்கணும். இப்போ உதாரணமாக என்னையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலும், 7ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலும், 11ஆவது 12ஆவது இன்னொரு ஸ்கூலும் படித்தேன். இப்போ எனக்கு தமிழ் வழி இடஒதுக்கீடு வேணும்னாக்கா 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் படித்த ஸ்கூலில் போய் அது வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு மறுபடியும் 7ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்த ஸ்கூலில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 11ஆவது 12ஆவதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு 3த்தையும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 10ஆவது வரைக்கும் தேவைனாக்கா 2 ஸ்கூலில் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். வாங்கிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நான் குரூப் 2க்கு அப்ளை பண்ணுறேனாக்கா 11ஆவது 12ஆவது வாங்கி டிகிரிக்கும் போய் எந்த காலேஜில் படிச்சனோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஒருவேளை பிஜி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வைங்களா. ஏன்னா குரூப் 2லேயே சில பிஜி கேட்டகரியும் கேட்குறாங்க. பெரிய ஹையர் போஸ்டிங் எல்லாத்துக்குமே பிஜி கேட்டகரி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்லேயே நிறையா இருக்குது. நேற்று கூட ஒரு எக்ஸாம் வந்து பிஜி கேட்டகரி தான் நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிஜி குவாலிஃபிகேஷன். அதுக்கெலாம் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கணும்னா நீங்கள் பிஜியுமே தமிழில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அதில் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்கும். இதுதான் ஃபுல் ரூல்ஸு. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ பிரித்து 3-4 சர்டிஃபிகேட் 5-6 ஸ்கூல் படிச்சிருந்தாலும் எல்லா ஸ்கூலுக்கும் அலைஞ்சு வாங்கி தான் ஆகணும். ஆனால் இதை நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே செல்லும். எல்லாத்துக்குமேனா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, போலீஸ் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாலும் அந்த சர்டிஃபிகேட்டே செல்லும். அதனால் நீங்கள் ஒரு தடவை வாங்கினா போதும். எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பாக வாங்கணும். இது ஸ்கூலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பட்டயம், பட்டம், முதுநிலை பட்டம், அதாவது டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் வாங்கி இதையும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் குரூப் 2க்கு படிக்கணும்னாக்கா இந்த 2 சர்டிஃபிகேட்டும் வேணும். குரூப் 4க்குனாக்கா ஸ்கூலுக்கு மட்டும் வாங்கி அப்ளை பண்ணிடலாம். ஆனால் அதுக்கும் இப்போமே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டைமில் அலைய முடியாது. அடுத்த மாதம் எப்படியும் வரும். நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டுமே அதை ஏற்றுக்குவாங்க. இதுதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான ரூல்ஸு. இதே ஸ்கூலில் யார்கிட்ட வாங்கணுன்னாக்கா நீங்கள் படித்த ஸ்கூல் இப்பவும் இருக்குனாக்கா நீங்கள் டைரெக்டாக போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே இந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டில் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்து. சப்போஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் இல்லாமல் இருக்கலாம், காலேஜ் இல்லாமல் இருக்கலாம், இப்போ நடத்தாமலே மூடி போட்டுருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஸ்கூலுக்குனாக்கா டிஓ சிஓ ஆஃபீஸில் போய் வாங்கணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்க அந்த ஸ்கூலோட டேட்டா எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை பார்த்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்கள் காலேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா அந்த காலேஜ் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி அண்டர் கண்ட்ரோலில் தான் வரும். அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. உங்களோட மார்க் ஷீட் ஏதாவது தொலைஞ்சு போனாலுமே இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் தான் போய் வாங்கணும். அதே மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டிங்கனாலே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களே கொடுத்துருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே இந்த சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக வேணும். அப்ளை பண்ணும்போதே நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதனால் கண்டிப்பாக முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்குமே. பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற ரூல்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த உள் இடஒதுக்கீடு பற்றி ஏற்கனவே பெண்களுக்கான இடஒதுக்கீடு சொல்கிறப்பே சொல்லிட்டோம். அந்த மாதிரியே தான் உள் இடஒதுக்கீடாக போகும். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். உங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே இந்த இடஒதுக்கீடு எனக்கு தேவையில்லை, இது இல்லாமலே நான் படித்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அசால்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவி. எலிஜிபிளாக இருக்க எல்லாருமே கட்டாயமாக எடுக்கணும். மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி பற்றின அறிவிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போட சந்திக்கிறேன். நன்றி.